நண்பர்களே, இது ஒரு குட்டி சிறுத்தையின் கதை. ஒரு நாள் குட்டி சிறுத்தை ஒரு முடிவு செய்தான். இன்று முதல் முறையாக நான் வேட்டைக்குப் போகப் போகிறேன். அந்த காலை அவன் தனியாகவே காடுக்குள் நுழைந்தான், மிகவும் நம்பிக்கையுடன். சிறிது தூரம் நடந்து சென்றவுடன் அவன் பாதையில் ஒரு நரி வந்தது. நரி சிரித்துக் கேட்டது, சிறுத்தை குட்டி, இவ்வளவு காலை எங்கே செல்கிறாய்? குட்டி சிறுத்தை பதிலளித்தான், நான் இன்று முதல் முறையாக வேட்டைக்குப் போகிறேன். அதைக் கேட்ட நரி சிரித்தது. என்ன, நீயா வேட்டைக்கு செல்கிறாய்? உன்கிட்ட வலிமையில்ல, திறமையில்ல, அனுபவம் இல்ல. வேட்டையாடுவது உன்னால முடியாது. போடா, வீட்டுக்குப் போய் விளையாடு. சிறுத்தையின் மனம் உடைந்தது. அவனது நம்பிக்கை சிதைந்தது. அவனது முயற்சி தொடங்காமலே வீணாகிவிட்டது. குட்டி சிறுத்தை வீட்டிற்குத் திரும்பினான். அவன் இரவும் முழுவதும் கவலையோடு கழித்தான். நான் உண்மையிலேயே பலவீனமா? நான் ஒருபோதும் வேட்டையாட முடியாதா என்ற எண்ணங்கள். அடுத்த நாள் காலை அவன் ஒரு ஆற்றோரத்தில் தண்ணீர் குடிக்கச் சென்றான். தண்ணீரில் அவனது முகம் பிரதிபலித்தது. அந்த நிழலில் இருந்து ஒரு குரல் வந்தது. மற்றவர்களின் வார்த்தையை ஏன் நீ நம்புகிறாய்? உன்னிடம் வலிமை இருக்கிறது. அவர்கள் காணவில்லை என்பதற்காக நீ வலிமையற்றவன் என்று அர்த்தமில்லை. அந்தக் குரல் அவன் நிழலை பார்த்தபடி தன் கண்களை நேராகப் பார்த்தான். அந்த ஒரு கணம் அவனது வாழ்க்கையை மாற்றியது. அவன் உணர்ந்தான், உண்மையான பதில் எனக்குள் இருக்கிறது. அடுத்த காலை அவன் மீண்டும் காடுக்குள் சென்றான். இந்த முறை அவனது பாதையில் ஒரு குரங்கு அவனைச் சந்தித்தது. குரங்கு கேட்டது, சிறுத்தை குட்டி, இவ்வளவு காலை எங்கே செல்கிறாய்? குட்டி சிறுத்தை பதிலளித்தான், நான் இன்று வேட்டைக்குப் போகிறேன். அந்த குரங்கு சிரித்தது, வாழ்த்தியது. வாழ்த்துக்கள் குட்டி சிறுத்தை, உன்னிடம் வேகம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது. உன்னை நம்பு, நீ சாதிக்க முடியும். இந்த வார்த்தைகள் சிறுத்தைக்கு புதிய உற்சாகம் கொடுத்தன. அவனது நடைகள் வேகமானது, பார்வை கூர்மையானது. சிறிது நேரத்தில் அவன் ஒரு சிறிய மானை பிடித்தான். அந்த நாள் அவன் வென்றான். மற்றவர்கள் காரணமாக அல்ல, அவன் தன்னைத்தானே நம்பியதால்தான். நண்பர்களே, இந்த வாழ்க்கையில் நீங்கள் இரண்டு விதமான மக்களை சந்திப்பீர்கள். ஒரு வகை நரி போல உங்களை இழுத்துக் கீழே தள்ளுவார்கள். மற்றொரு வகை குரங்கு போல உங்களை உயர்த்தும் வார்த்தைகளைச் சொல்வார்கள். ஆனால் நம்முடைய மிகப்பெரிய ஆதரவு யார் தெரியுமா? சுய வலிமை மற்றும் சுய நம்பிக்கை. உங்களால் முடியாது என்று சொல்வோர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் யாரை நம்ப விரும்புகிறீர்கள் என்பது உங்கள் தீர்மானம். உங்களை நீங்களே அதிகம் நம்புங்கள். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இனி காத்திருக்க வேண்டாம். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!